ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இன் C++. ஓகேவா? இது வந்து தேர்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் வந்து இதுல கவர் ஆயிடும். ஓகே, our operator overloading. C++ provides a special function to change the current functionality of some operators within its class, which is often called as operator overloading. அதாவது C++ நமக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எதுக்காக? அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் த கரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் சம் ஆபரேட்டர்ஸ். அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ஏற்கனவே ஒரு ஆபரேட்டர் வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வேலையை வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ண முடியும். எது யூஸ் பண்ணி? இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அது எதுக்குள்ள? வித்தின் இட்ஸ் கிளாஸ், அந்த கிளாஸுக்குள்ள. அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து எந்த கிளாஸுக்குள்ள இருக்குதோ அந்த கிளாஸுக்குள்ள வந்து ஒரு சம் ஆபரேட்டர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி, கரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, which is often called as operator overloading. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இஸ் தி மெத்தட் பை which we can change the function of some specific operators to do some different task. ஆபரேட்டர் ஓவர்லோடிங் இஸ் அது வந்து என்னது? ஒரு மெத்தடு. அது வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபங்க்ஷன் சம் ஆபரேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணி அது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற டாஸ்க்கை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து பண்ண சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு? அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ஆபரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியை அப்படியே சேஞ்ச் பண்ணும். அதனோட சின்டெக்ஸ் என்னது? சின்டெக்ஸ் வந்து அதாவது இது யூஷுவல் சின்டெக்ஸ் தான். ஃபங்க்ஷனோட யூஷுவல் சின்டெக்ஸ் தான். என்னது? ரிட்டர்ன் டைப்பு. அதுக்கப்புறம் என்னது? ஃபங்க்ஷன் நேம் போடுவோம். அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பதிலா இங்க என்ன போடணும் அப்படின்னா ஆப்பரேட்டர் அப்படின்னு போடணும். இதுக்கு பேரு தான் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆப்பரேட்டர்னு போட்டு அந்த ஆப்பரேட்டர் நம்ம எந்த ஆப்பரேட்டரை வந்து ஓவர்லோட் பண்றோமோ, அதாவது ஏற்கனவே அது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த வேலையில இருந்து மாத்தி இன்னொரு வேலை பண்ண சொல்லுவோம்ல, அந்த ஆப்பரேட்டரோட சிம்பலை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்க போடணும். யூசுவலா அதாவது ஆர்குமெண்ட் லிஸ்ட். இது மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்டா வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து அந்த கிளாஸ் எந்த கிளாஸ்ல இருக்கிற நம்ம அந்த இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ, ஆப்பரேட்டரை ஓவர்லோட் பண்றதுக்கு எந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த கிளாஸோட நேம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் பாடி அதுக்குள்ளதான் வந்து அந்த நம்ம ஓவர்லோடிங் ஆபரேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிருப்போம். இதுல பாரு, ரிட்டர்ன் டைப். Here, return type is the value of a type to be returned to an another object. Return type அப்படிங்கிறது என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது எதுக்கு? இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு. அதாவது இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல வந்து கால் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல வந்து எதையாச்சும் வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இது என்ன, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, என்ன டைப் ஆஃப் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னவா தான் இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஆபரேட்டர் ஆப் அப்படிங்கிறது தான் என்னது? ஃபங்க்ஷன். அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆபரேட்டர் ஆப் அப்படிங்கிறது. இந்த ஆப்ங்கிற இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவோம்? அந்த ஆபரேட்டரை சிம்பிளை வந்து போடுவோம். இஸ் தி ஃபங்க்ஷன் வேர் த ஆபரேட்டர் இஸ் அ கீவேர்ட். ஆபரேட்டருங்கிறது கீவேர்ட், அது சேஞ்சே ஆகாது. இந்த ஓபி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த சிம்பிள் தான் வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஓபி இஸ் தி ஆபரேட்டர் டு பி ஓவர்லோடட். ஓபி அப்படிங்கிறது என்னது? நம்ம எந்த ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணமோ அந்த ஆபரேட்டரோட சிம்பிள். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்னது? ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அதனோட சின்டெக்ஸ். அடுத்தது ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இந்த ஆபரேட்டர் ஓவர்லோடிங்கை நம்ம என்ன பண்ணலாம்? 3 விதமா பண்ணலாம். ஆபரேட்டர் ஓவர்லோடிங் கேன் பி டன் பை யூசிங் 3 approaches. ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லோடிங் யுனாரி ஆபரேட்டர், ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர், ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர் யூசிங் எ ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன். அதாவது யுனாரி ஆபரேட்டர் வந்து நாம பார்த்திருப்போம்ல, பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து என்னது? யுனாரி ஆபரேட்டர். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆபரண்ட் இருந்தா போதும். ஒரே ஒரு ஆபரண்ட் இருந்துச்சுன்னா அது யுனாரி ஆபரேட்டர். 2 ஆபரண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பைனரி ஆபரேட்டர். அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வச்சு பைனரி ஆபரேட்டர் வந்து எப்படி ஓவர் நம்ம பார்ப்போம். சரி, இதுக்கு வந்து அந்த ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது கிரிட்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். கிரிட்டீரியா ஆர் ரூல்ஸ் டு டிஃபைன் தி ஆபரேட்டர் ஃபங்க்ஷன். அந்த ஆபரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பார்ப்போம். In the case of non-static member function, the binary operator should have only one argument and unary should not have an argument. அதாவது இப்போ கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுவும் வந்து என்னது இருக்கு? நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு. அதாவது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது,
நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு. நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் நார்மலான மெம்பர் ஃபங்க்ஷன். ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் இல்லாத மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த கிளாஸ்க்குள்ள அப்படின்னா, அந்த மாரி இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பைனரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ணுச்சுன்னா, அந்த பைனரி ஆப்பரேட்டருக்கு அங்க எத்தன ஆர்குமென்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்குமென்ட் இருந்தா போதும். சப்போஸ் அந்த நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷன் வந்து யுனாரி ஆப்பரேட்டர வந்து ஓவர்லோட் பண்றப்போ, அந்த இடத்துல அந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல அங்க என்ன இருக்கணும் அப்டின்னா, எந்த ஆப்பரண்ட்டுமே இருக்க தேவையில்ல. சாரி, எந்த ஆர்குமென்ட்டுமே இருக்க தேவையில்ல. பைனரி ஆப்பரேட்டர் மெம்பர் ஃபங்ஷன் ஓவர்லோட் பண்ணும்போது, அதுவும் நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷன் ஓவர்லோட் பண்ணும்போது, எத்தன ஆப்பரேட்டர் வந்து அதுக்கு நம்ம இன்புட் பாராமீட்டரா குடுக்கணும் அப்டின்னா, சாரி, ஆப்பரேட்டர் கிடையாது. ஆப்பரண்ட் வந்து இன்புட் பாராமீட்டரா வந்து குடுக்கணும் அப்டின்னா, ஒன்லி ஒன். பைனரி அப்டின்னா ஒன்லி ஒன் ஆப்பரேட்டர் வந்து இன்புட் பாராமீட்டரா குடுக்கணும். ஆ யுனரி அப்டின்னா எந்த ஆப்பரேட்டுமே இன்புட் பாராமீட்டரா குடுக்க தேவையில்ல. அடுத்தது. In case of a friend function, the binary operator should have only 2 arguments and unary operator should have only 1 argument. இதுவே வந்து friend function. கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர் ஃபங்ஷன், நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷன் வந்து ஒரு ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ணணும். பைனரி ஆப்பரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம எத்தன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும்னா, ஒரே ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும். இதுவே வந்து பைனரி ஆப்பரேட்டருக்கு ஒரே ஆர்குமென்ட், யுனரி ஆப்பரேட்டருக்கு ஆர்குமென்ட்டே இல்ல. அதுவே வந்து நாம் நான் மெம்பர் ஃபங்ஷன், அதாவது ஃப்ரெண்ட் ஃபங்ஷன்ல வந்து பைனரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ணோம்னா, அதுக்கு 2 ஆப்பரண்ட், அதாவது 2 ஆர்குமென்ட்ஸ் வந்து நம்ம குடுக்கணும். 2 ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்ணணும். இதுவே யுனாரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்றதா இருந்தா, ஒன்லி 1 ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணணும். ஒன்லி 1 ஆர்குமென்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஆப்பரண்ட்ட வந்து குடுக்கணும். ஓகேவா? அடுத்தது. ஆல் த கிளாஸ் மெம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் ஷுட் பி பப்ளிக் இஃப் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் இஸ் இம்ப்ளிமெண்ட். இப்ப ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு கிளாஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, அதுல இருக்கிற எல்லா கிளாஸ் மெம்பர் ஆப்ஜெக்ட்ஸும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, பப்ளிக்கா தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்பரேட்டர்ஸ் தட் cannot be overloaded ஆர் எந்தெந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஓவர்லோட் பண்ண முடியாது அப்படின்னா, மெம்பர் ஆப்பரேட்டர், டாட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஆ மெம் ஆ அந்த ஆப்பரேட்டர் வந்து நம்மளால ஓவர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். அது என்னது ஸ்டார் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆப்பரேட்டர். அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். அதாவது இதுவும் வந்து ஒரு மெம்பர் ஆப்பரேட்டர். பர்ட்டிகுலர் கிளாஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல் ஆப்பரேட்டர், டெர்னரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம்ல அந்த ஆப்பரேட்டர். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஓவர்லோட் பண்ண முடியாது. ஆப்பரேட்டர்ஸ் தட் cannot be overloaded when declaring the function as friend functions are ஆம், அதாவது ஃப்ரெண்ட் ஃபங்ஷன்ல என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் ஓவர்லோட் பண்ண முடியாதுன்னா, ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் பிராக்கெட், இது இது வந்து நார்மல் பிராக்கெட், அடுத்தது வந்து ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் வந்து என்னது மைனஸ், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென். இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது? ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்ஷன்ல நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியாது. The operator function must be either a non-static member function or a friend function. நம்ம அந்த ஆப்பரேட்டர் எந்த ஸ்பெஷல் ஃபங்ஷன் பார்த்தோம்ல, அந்த ஸ்பெஷல் ஃபங்ஷன்ல தான் ஆப்பரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணுவான்னு பார்த்தோம். அந்த ஸ்பெஷல் ஃபங்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்ஷனா இருக்கணுமானா, நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷனா இருக்கணும். அப்படி இல்லன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்ஷனா இருக்கணும். இதுதான் வந்து என்னது? அதாவது அந்த ஸ்பெஷல் ஃபங்ஷன். ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் வந்து ஒரு ஃபங்ஷன்ல பண்ணுவோம்ல, அந்த ஃபங்ஷன டிஃபைன் பண்றதுக்கான ரூல்ஸ். சரி. இதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னது? ஓவர்லோடிங் யுனாரி ஆப்பரேட்டர். யுனாரி ஆப்பரேட்டர நம்ம எப்படி ஓவர்லோட் பண்றதுங்கிறது பார்க்குறோம். இந்த யுனாரி ஆப்பரேட்டர் ஃபங்ஷன் நோ ஆர்குமென்ட் ஷுட் பி பாஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். யுனாரி ஆப்பரேட்டருக்கு வந்து நம்ம யுனாரி ஆப்பரேட்டர ஒரு ஃபங்ஷன்ல ஓவர்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, எந்த ஆர்குமென்ட்ஸே பாஸ் பண்ண மாட்டோம். இஃப் இட் இஸ் தி நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷன். இட் வொர்க்ஸ் ஒன்லி வித் ஒன் கிளாஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன பண்ணும்? அதாவது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுக்கு தேவைப்படுதான். பட் அது என்ன பண்ண மாட்டோம்? ஆர்குமென்ட்டா நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் தி ஓவர்லோடிங் ஆஃப் தி ஆப்பரேட்டர் ஆப்பரேட்டிங் ஆன சிங்கிள் ஆப்பரண்ட். இது வந்து என்னன்னா, ஓவர்லோடிங் யுனாரி ஆப்பரேட்டர்ங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஆப்பரேட்டர ஓவர்லோட் பண்றோம். அந்த ஆப்பரேட்டர் எதோட தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஆப்பரண்டோட தான் ஒர்க் ஆகும். அதனால தான் இது என்னது? ஓவர்லோடிங் யுனாரி ஆப்பரேட்டர். எக்ஸாம்பிள். Assume that the class distance takes 2 member objects. ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு பேர் வந்து என்னது? டிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து என்ன அதுக்கு வந்து 2 மெம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாரு. It works
சாரி. அது என்ன அப்படின்னா, ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். அதாவது அந்த கிளாஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல 2 மெம்பர், அதாவது டேட்டா மெம்பர்ன்னு சொல்லுவோம்ல அது. 2 மெம்பர்ஸ் இருக்கு. அது என்னென்ன மெம்பர்ஸ் அப்படின்னா, ஃபீட், இன்ச்சஸ். இது 2ம் தான் அந்த 2 மெம்பர்ஸ் இருக்குது. அண்ட் கிரியேட்ஸ் அ ஃபங்ஷன் பை விச் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் ஷுட் டிக்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் பை 1. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபீட், இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குல்ல, அதனோட வேல்யூ வந்து 1 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுது. ஹேவிங் எ சிங்கிள் ஆப்பரண்ட் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் டைப். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த அதனோட சிங்கிள் ஆப்ஜெக்ட வச்சு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸோட சிங்கிள் ஆப்ஜெக்ட வச்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா, டிக்ரிமெண்ட் பண்ணுது. அதாவது ஒரே ஒரு கால்ல இந்த ஃபீட், இன்ச்சஸ் இது 2மே என்ன ஆயிடும்? டிக்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே. இப்ப பாரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பாரு. ஹாஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறது ஹெடர் ஃபைல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஐஓ ஸ்ட்ரீம் இதுல வந்து என்னது இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் எதுக்குள்ள இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது அந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்த மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த கிளாஸ்ல இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே பப்ளிக் மெம்பர்ஸா தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் இந்த பப்ளிக் ஸ்பெசிஃபையர் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் முன்னாடியே வந்துருச்சு. என்னது அதுல வந்து 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. என்னென்னது? ஃபீட், இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டா மெம்பர்ஸ். அதனோட டேட்டா டைப் என்னது? இன்டிஜர். அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கன்ஸ்ட்ரக்டர் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல, கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது அந்த கிளாஸ் நேம்லயே இருக்கும். அது வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். நம்ம கால் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இது என்னது? டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஏன் இது கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லணும்னா, இது வந்து அந்த கிளாஸ் நேம்லயே வந்து இருக்குது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் நேம்லயே இருக்கிறதுனால இது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ரிட்டர்ன் டைப் இல்ல. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் என்னது? மெம்பர் ஃபங்ஷன். ஓகேவா? ஓகே. இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறத கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னது? எஃப், அப்படின்னு சொல்லி 2 ஆர்குமென்ட். அது வந்து என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொண்டுட்டு வந்து இந்த திஸ் அப்படின்னு திஸ்ன்னு சொன்னா என்னது? இந்த பர்ட்டிகுலர் இது கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்ல, அந்த ஆப்ஜெக்ட்டோட ஃபீட்டுக்கு வந்து இந்த கொண்டு வந்து அசைன் பண்றாங்க. அதே மாரி திஸ் இன்ச் இந்த இதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த இன்ச் ஆப்ஜெக்ட் உள்ள இன்ச் அப்படிங்கிற டேட்டா மெம்பருக்கு ஐங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அசைன் பண்ணியிருக்காங்க. இது 2ம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே லைன்லயே குடுத்துருக்கேன். பட் இப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். இது 2ம் எப்படிதான் எடுத்துக்கும் அப்படின்னா, தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டா தான் எடுத்துக்கும். திஸ் மெம்பர் ஆப்பரேட்டர் ஃபீட் ஈக்குவல் டூ எஃப் அப்படிங்கிறது தனி ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஏன்னா செமிகோலன் வச்சு முடிச்சிட்டோம்ல, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது தனி ஸ்டேட்மெண்ட். திஸ் மெம்பர் ஆப்பரேட்டர் இன்ச் அப்படிங்கிறது தனி ஸ்டேட்மெண்ட். ஈக்குவல் டு செமிகோலன் அப்படிங்கிறது தனி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு இந்த 2 வேரியபிளையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து இப்பதான் என்ன பண்றோம்? ஓவர்லோடிங் பண்றோம். ஓவர்லோடிங் என்ன ஆப்பரேட்டர்? மைனஸ் ஆப்பரேட்டர் டு பெர்ஃபார்ம் டிக்ரிமெண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். யூசுவலா மைனஸ் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும்? ஒரு வேல்யூ வந்து அதாவது ஏதோ ஒரு வேல்யூ இது வந்து ஆக்சுவலா வந்து மைனஸ்ங்கிறது ஜஸ்ட் வந்து பின்னாடி முன்னாடி வந்து சிம்பிளா போடுவோம். அப்படி இல்லன்னா 2 ஆப்பரண்ட்க்கு இடையில யூஸ் பண்ணோம்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்பரண்ட்ல இருந்து ரைட் ஸ்டாண்டர்ட் சைடு ஆப்பரண்ட்ட வந்து சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் குடுக்கும். பட் இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? யுனாரி ஆப்பரேட்டரா யூஸ் பண்றோம். அத வந்து எப்படி ஓவர்லோட் அது நார்மல் ஃபங்ஷனாலிட்டில இருந்து வேற ஃபங்ஷனாலிட்டி வந்து எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓவர்லோடிங் மைனஸ் ஆப்பரேட்டர் டு பெர்ஃபார்ம் டிக்ரிமெண்ட் ஆப்பரேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். அது எதுல வந்து அந்த டிக்ரிமெண்ட் ஆப்பரேஷன் பண்ணுதுன்னா, டிஸ்டன்ஸோட ஆப்ஜெக்ட்ல டிக்ரிமெண்ட் ஆப்பரேஷன் பண்ணுது. இப்ப என்ன பண்றோம்? வாய்டு இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளேயே வந்து நம்ம டிஃபைன் பண்றதுனால, இந்த கிளாஸ் நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர்லாம் தேவையில்ல. சோ ரிட்டர்ன் டைப் யூசுவல் ரிட்டர்ன் டைப். அதுக்கப்புறம் என்னது? ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர்ங்கிறது கீவேர்ட். நம்ம மேலேயே பார்த்தோம்ல, ஆப்பரேட்டர் கீவேர்டு. இந்த மைனஸ் அப்படிங்கிறது தான் என்னது? அந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டர். நம்ம அங்க ஓபி அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல, அதுதான் இங்க மைனஸ். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணல? யுனாரி ஆப்பரேட்டர் வந்து நம்ம நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்ஷன்ல ஓவர்லோட் பண்ணும்போது, அதுக்கு நம்ம எந்த ஒரு இதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ
எந்த ஒரு என்னது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்ல ஆர்குமென்ட்டோ பாஸ் பண்ண தேவையில்லன்னு பார்த்தோம். அதனால தான் இங்க என்ன பண்ணல, ஆர்குமென்ட் பாஸ் பண்ணல. அது வந்து எம்ப்டி பிராக்கெட். அதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன என்ன பண்றோம், இந்த ஸ்பெஷல் ஃபங்ஷன ஓப்பன் பண்ணி இங்க குளோஸ் பண்ணிருக்கு. குளோஸ் பண்றது இங்க பண்ணிருக்கு. பாருங்க. ஆ சோ குளோஸ் பண்ணிருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஃபீட் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆன உடனே இது என்ன ஆகும், ஃபீட் வந்து 1 வந்து இன்கிரிமெண்ட் அது என்ன வேல்யூல இருந்தாலும் அது உன்னோட வேல்யூ வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். அதே மாரி இன்ச் எந்த வேல்யூல இருந்தாலும் அதனோட வேல்யூ வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நார்மலா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கவுட் ஃபீட் இன்ச்சஸ் டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஃபீட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு அந்த அப்போஸ்ட்ரோஃபி குடுப்போம்ல, அது குடுத்துட்டு அது டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுத்துருவோம். அது குடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இன்ச் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சு முடிச்சுட்டோம். இந்த ஃபங்ஷனோட டெஃபினிஷன் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல என்னது, இந்த கிளாஸ் இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அத அங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். இதுதான் வந்து என்னது, ஒரு கிளாஸ் டெஃபினிஷன். இந்த கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், அகைன் நான் சொல்லிர்றேன். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. அது கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்பரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்றோம். அது யுனாரி ஆப்பரேட்டர். யுனாரி ஆப்பரேட்டர் அப்படின்னா, நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது ஆர்குமென்ட்ஸ் தேவையில்ல அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னும் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் எந்த கிளாஸ்ல யூஸ் பண்றோமோ, அதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும், பப்ளிக் மெம்பரா இருக்கணும்னு ஒரு ரூல் பார்த்தோம்ல, அந்த ரூல் படி இதுல ஃபர்ஸ்ட்டே வந்து பப்ளிக் வந்துருச்சு. அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே என்னது, பப்ளிக் மெம்பர்ஸ். டேட்டா மெம்பர்ஸும் பப்ளிக், கன்ஸ்ட்ரக்டரும் பப்ளிக், என்னது ஓவர்லோடிங் ஃபங்ஷனும் பப்ளிக். ஓகேவா? இதுல 2 ஃபீட், இன்ச் அப்படின்னு சொல்லி 2 டேட்டா மெம்பர் வச்சிருக்கோம். இது கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இந்த ஃபீட், இன்ச் நாங்க மேல சொல்லியிருக்கோம்ல, அதுல அதற்கு வந்து இனிஷியலா வந்து ஒரு வேல்யூ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ போட்டிருக்கோம். அதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதற்கு வந்து இது ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளேயே டிஃபைன் பண்றதுனால, நம்ம அந்த கிளாஸ் நேமும் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டரும் யூஸ் பண்ணல. சப்போஸ் இத வந்து கிளாஸ் விட்டு வெளிய வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, வாய்டு கிளாஸ் நேம் வந்து டிஸ்டன்ஸ், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், ஆப்பரேட்டர், மைனஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன் வரும். இது வந்து நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளேயே டிஃபைன் பண்ணியது. சின்டாக்ஸ்ல அப்படி பார்த்தோம்ல, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ கிளாஸ்க்குள்ளேயே டிஃபைன் பண்ணியிருக்கனால, அந்த கிளாஸ் நேமும் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டரும் வரல. அது ஓகே. இது வந்து என்னது ஆப்பரேட்டர்ங்கிறது கீவேர்டு. அந்த மைனஸ் அப்படிங்கிறது தான் எந்த ஆப்பரேட்டர் ஓவர்லோட் அப்படிங்கிறது. சோ இது வந்து ரிட்டர்ன் டைப் என்னது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. அதனால என்னது வாய்டு. உள்ள வந்து எந்த ஆர்குமெண்ட்ஸ் இது யுனாரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்றோம். அதனால யுனாரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்ணா நான் ஸ்டாட்டிக் ஃபங்ஷன்ல ஓவர்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்ல பார்த்தோம். சோ அதுபடி இங்க நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்ப உள்ள அந்த ஃபங்ஷன் ஓவர்லோடிங்க்கு சாரி ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்க்கு அந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபீட்ட வந்து 1 வந்து டிக்ரிமென்ட் பண்றோம். இன்ச் வந்து 1 டிக்ரிமென்ட் பண்றோம். டிக்ரிமென்ட் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். ஓகே. இப்ப வந்து மெயின் ஃபங்ஷனுக்கு வந்துட்டோம். மெயின் ஃபங்ஷன்ல என்ன பண்றோம்? இந்த டிஸ்டன்ஸ் இங்க நேம் டிஸ்டன்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். D1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். D1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்? 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். இந்த 8, 9 அதாவது இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணோம்னா, அது வந்து மோஸ்ட்லி இனிஷியலைசேஷனுக்காக தான் பண்ணுவோம். சோ இந்த இது வந்து எங்க கால் ஆகுது அப்படின்னா, இது வந்து இம்மீடியேட்டா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிடும். இப்ப என்ன ஆகும்? இந்த பர்ட்டிகுலர் D1ங்கிற அந்த D1ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபீட்டுக்கு வந்து 8 அப்படிங்கிறது அசைன் ஆகும். D1ங்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இன்ச்சுக்கு வந்து 9ங்கிறது அப்படியே அசைன் ஆகும். அசைன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னது? ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்ஷன வந்து கால் பண்றோம். எப்படி கால் பண்றோம்? நார்மலா கால் பண்ண வேண்டியதுதான். மைனஸ் D1 யூசுவலா வந்து டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் நமக்கு என்னது? மைனஸ், மைனஸ். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் அப்படிங்கிற ஆப்பரேட்டரையே நம்ம டிக்ரிமென்ட்டா வந்து ஓவர்லோட் பண்ணி டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டரா யூஸ் பண்றோம். அத வந்து எதுக்காக ஓவர்லோட் பண்றோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்க்கு என்டையர் ஆப்ஜெக்ட்ட நோட இருக்கிற வேல்யூஸ வந்து டிக்ரிமென்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் D1. இப்ப இது என்ன பண்ணும்? இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்த உடனே இது வந்து எங்க போயிடும்? இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு கால் போகும். கால் போயிட்டு ஃபீட்ட வந்து 1 டிக்ரிமென்ட் பண்ணும். இன்ச் வந்து 1 டிக்ரிமென்ட் பண்ணும். அத டிஸ்ப்ளே பண்ணிரும். ஓகே. அவ்வளவுதான். மெயின் ஃபங்ஷன் ரிட்டர்ன் 0. இந்த ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. இதனோட அவுட்புட் பாரு. ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் டிக்ரிமென்ட் இங்க குடுத்துருக்கோம்ல, அது அப்படியே ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் டிக்ரிமென்ட். அதுக்கப்புறம் என்னது? இங்க 8 பாஸ் பண்ணோமா? அந்த 8 தான் போய் ஃபீட்ல ஸ்டோர் ஆகும். 9 தான் வந்து இன்ச்சஸ்ல ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம். இந்த 8 வந்து இந்த இடத்துல கால் ஆகும்போது என்ன ஆகுது? 8 வந்து 1 டிக்ரிமென்ட் ஆகி இங்க 7ன்னு பிரிண்ட் ஆகுது.
இந்த இடையில இந்த இது குடுத்துருக்கோம்ல அப்பாஸ்ட்ரோபி அதுதான் வந்து இந்த இடையில அப்பாஸ்ட்ரோபி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இந்த 9ங்கிறது 1 டிக்ரிமெண்ட் ஆகி 8ஆ வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. எக்ஸ்பிளனேஷன் பாரு. இந்த அபவ் ப்ரோகிராம் இட் ஷோஸ் தட் நோ ஆர்குமென்ட் இஸ் பாஸ்ட். அந்த மேல இருக்கிற ப்ரோகிராம்ல என்ன சொல்லியிருக்காங்க? எந்த ஆர்குமென்ட்டே வந்து பாஸ் பண்ணல. அண்ட் நோ ரிட்டர்ன் டைப் வேல்யூ இஸ் ரிட்டர்ன்ட். அதாவது எதுவும் எந்த இதனோட ரிட்டர்ன் டைப் எதுவுமே இல்ல. நத்திங் வாய்ட். பிகாஸ் யுனாரி ஆபரேட்டர் ஒர்க்ஸ் ஆன் சிங்கிள் ஆபரண்ட். ஏன்னா யுனாரி ஆபரேட்டர் சிங்கிள் ஆபரண்ட்ல தான் ஒர்க் பண்ணும். மைனஸ் ஆபரேட்டர் சேஞ்சஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி டு இட்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன். மைனஸ் ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணுது? அதனோட ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டியை சேஞ்ச் பண்ணி அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்டோட இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸையும் வந்து டிக்ரிமெண்ட் பண்ற வேலையை வந்து பாக்குது. அதனோட ஒரிஜினல் ஆபரேஷன் என்ன அப்படின்னா சும்மா வந்து சைன் சேஞ்ச் வந்து பண்ணும். அதாவது நம்ம ஏதாவது இந்த பாசிட்டிவ் வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டோம்னா அது நெகட்டிவ் வேல்யூ வந்து காமிக்கும் அவ்வளவுதான். பட் ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டியில இருந்து இது என்ன பண்ணுது? டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பண்ணுது அப்படிங்கிறனால இது வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இதுதான் வந்து ஓவர்லோடிங் யுனாரி ஆபரேட்டர். அடுத்தது வந்து ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர். இதுவும் அதே மாதிரிதான் சிமிலர். இந்த பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் there should be one argument to be passed. இது ரெண்டுமே இங்கதான் நான் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்ல தான் வரும். ஓகேவா? மெம்பர் ஃபங்க்ஷன்னா கிளாஸுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன். நான் ஸ்டாட்டிக்னா அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இல்லாத ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் there should be one argument to be passed. இப்ப அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்னா 2 கிடையாது, 1 தான் பாஸ் பண்ணுவோம். இட் இஸ் தி ஓவர்லோடிங் ஆஃப் an ஆபரேட்டர் ஆபரேட்டிங் ஆன் 2 ஆப்பரண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஓவர்லோடிங் ஆஃப் ஆபரேட்டர். ஒரு ஆபரேட்டரோட ஓவர்லோடிங் தான். பட் அந்த ஆபரேட்டர் வந்து எது மேல ஒர்க் ஆகும்னா 2 ஆப்பரண்ட்ஸ் மேல ஒர்க் ஆகும். அந்த 2 ஆப்பரண்ட்ஸ் மேல ஒர்க் ஆகுற ஒரு ஆபரேட்டரை நம்ம ஓவர்லோட் பண்றது தான் வந்து ஓவர்லோடிங் ஆஃப் பைனரி ஆபரேட்டர். Below is the C++ program to show the overloading of the binary operator plus using the class distance with 2 distant objects. Distance. ஓகேவா? இந்த கீழ இருக்கிற C++ ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பைனரி ஆபரேட்டர், அந்த பைனரி ஆபரேட்டர் என்னது பிளஸ், அந்த பிளஸ்ங்கிற பைனரி ஆபரேட்டரோட ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஓவர்லோட் பண்றோம். அதை மாத்தி வேற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து செய்ய வைக்கிறோம். அதுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றோம்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸோட 2 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, இங்க பாரு. ஐஓஸ்ட்ரீம் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் உனக்கு புரியணும்னா இந்த கான்செப்ட் புரியணும்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இங்க வந்துட்டு அந்த டைரக்டா நீ வந்து ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்ன, டேட்டா மெம்பர்ஸ்னா என்ன, ஐஓஸ்ட்ரீம்னா என்ன, இதெல்லாம் தெரியாமையே நீ வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் படிக்கணும்னு வந்துட்ட அப்படின்னா கட்டாயம் இது உனக்கு புரியவே புரியாது. அதனால நீ என்ன பண்றன்னா அதாவது ஒரு ப்ரோக்ராமோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ இங்க வந்தனா உனக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. இன்னொன்னு ப்ரோக்ராமோட பேசிக் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதாது. இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸஸ் எல்லாம் நீ கவனிச்சுட்டு இங்க வந்தாதான் உனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஐஓஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஐஓஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதுக்குள்ள வந்து அந்த சி என்னது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது சி அவுட் சி இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இது வந்து ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல் வந்து எந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ்க்கு பேர் என்ன? டிஸ்டன்ஸ். இந்த கிளாஸ் இங்க கிரியேட் பண்ணி இங்க முடிக்கிறோம், டிஃபைன் பண்றோம். ஓகேவா? கிளாஸ்க்கு பேர் என்னது? டிஸ்டன்ஸ். அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம ஓவர்லோடிங் பண்ற ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கிளாஸ்ல பண்ணியிருந்தோம்னா அந்த கிளாஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். மெம்பர்ஸ் பப்ளிக்கா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ பப்ளிக் கீவேர்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? டெஃபினேஷன் ஸ்டார்ட் பண்றோம். இதுல வந்து என்ன பண்ணுது? 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. ஃபீட் அண்ட் இன்ச் அப்படின்னு சொல்லி 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து என்னது? எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் ஃபீட்டுக்கு வந்து 0 அப்படின்னும் இன்ச் அப்படிங்கிறதுக்கு 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்றோம். ஓகேவா? இதுல வந்து ஒரு இது பண்ணிட்டேன். இதுல வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கு.
ஓகேவா? இது வந்து என்ன அதாவது ஒரு என்ன கிளாஸ் நேம் மட்டும் குடுத்துட்டு வேல்யூஸ் எதுவும் வந்து பாராமீட்டர்ஸ் வந்து எதுவுமே பாஸ் பண்ணலன்னா, அது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவோம்? ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லுவோம். சொல்லுவோம். ஓகேவா? ஆ இந்த ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்ப கால் ஆகும்னா, நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாவே என்ன ஆயிடும்? அது கால் ஆயிடும். இனிஷியலைசேஷன் வந்து நடந்துரும். அடுத்தது இங்க பாரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல 2 வேல்யூ பாஸ் பண்றோம். இன்டிஜர் வேல்யூ 2ம் எஃப்ன்னு ஒண்ணும், ஐன்னு ஒண்ணும். அது நார்மலா நம்ம போன ப்ரோகிராம்ல பார்த்தோம்ல, அதே மாரியே என்ன பண்றோம்? திஸ் ஃபீட் எஃப்ன்னு அசைன் பண்ணிடுறோம். திஸ் ஃபீட் இன்ச்சுக்கு ஐய வந்து அசைன் பண்ணிடுறோம். இது வந்து 2வது கன்ஸ்ட்ரக்டர் இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்றோம்? இங்க தான் வந்து ஓவர்லோடிங் பண்றோம். ஓவர்லோடிங் பண்றதுக்கு என்ன பண்றோம்? அந்த ஃபங்ஷன் நே அ ஃபங்ஷன் நேம் வந்து குடுக்குறோம். அந்த ஃபங்ஷன் நேம் என்னது? ஆப்பரேட்டர்ங்கிறது கீவேர்டு. எந்த ஆப்பரேட்டர வந்து ஓவர்லோட் பண்றோமோ, அந்த ஆப்பரேட்டரோட சிம்பல் வந்து இங்க போட்டுக்கிறோம். இது வந்து பைனரி ஆப்பரேட்டர் வந்து பிளஸ்ங்கிறது பைனரி ஆப்பரேட்டர். இதுக்கு வந்து 2 ஆப்பரண்ட் தேவைப்படும். பட் நம்ம ஓவர்லோடிங் பண்றப்ப எத்தன ஆர்குமென்ட் தான் பாஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரே ஒரு ஆர்குமென்ட் தான் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரே ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றோம். இது வந்து எத ரிட்டர்ன் பண்ணுது அப்டின்னா, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டன்ஸோட கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது நம்ம டேட்டா டைப் சொல்லுவோம்ல யூசுவலா வாய்ட், இன்ட் அந்த மாரி ஏதாச்சும் குடுப்போம். இது வந்து என்ன பண்ணுது? ஒரு ஆப்ஜெக்ட்டயே ரிட்டர்ன் பண்ணுது. அதனால அத நான் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்டோட டேட்டா டைப் என்னதான கிளாஸ். அந்த கிளாஸ் என்ன கிளாஸ் அப்டின்னா டிஸ்டன்ஸ்ங்கிற கிளாஸ். சோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் வந்து போடுறோம். ஓகேவா? ஓகே. இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆ இதுக்கு என்ன பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட் D3 இதே கிளாஸ்க்கு நம்ம எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கோமோ, அதே கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். D3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். D3ங்கிற ஆப்ஜெக்ட்ல என்ன பண்றோம்னா, D3 டாட் இந்த D3ல இருக்கிற ஃபீட் அப்படிங்கிற டேட்டா மெம்பருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் அதாவது இதுல இங்க கால் பண்ணும்போது பாரு D1, D2ன்னு இருக்கா? இந்த D1ங்கிறது தான் எத குறிக்குது அப்படின்னா, திஸ் ஃபீட் அப்படிங்கிறது குறிக்குது. D2ங்கிறது D2 டாட் ஃபீட். ஓகேவா? இத நான் கால் பண்ணும்போது அகைன் சொல்றேன். ஆ இங்க D3ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, D3ல இருக்கிற ஃபீட்டுக்கு திஸ் ஃபீட் திஸ் ஃபீட்டையும் D2வோட ஃபீட்டையும் ஆட் பண்ணி அதுல போடுறோம். அடுத்தது D3 இன்ச்சுக்கு வந்து என்ன பண்றோம்னா, திஸ் இன்ச்சையும் D2ல இருக்கிற இன்ச்சையும் ஆட் பண்ணி D3ல இன்ச்சுக்கு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இந்த D3ல தான் என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த D3ய ரிட்டர்ன் பண்றோம். அது என்ன பண்ணும்? இந்த ரிட்டர்ன் டைப் வழியா எந்த இடத்துல கால் பண்ணோமோ அங்க போயிடும். ஓகேவா? இதுதான் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என்னது? ஆ இது வந்து பைனரி ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். மறுபடியும் சொல்லிடுறேன். டிஸ்டன்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ்ங்கிற கிளாஸ்ல 2 டேட்டா மெம்பர்ஸ் வச்சிருக்கோம். ஃபீட் அண்ட் இன்ச்ன்னு. இதுக்குள்ள 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம். 2 கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே கன்ஸ்ட்ரக்டர் கூட வச்சிருந்திருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம கூட இருக்கலாம். ஆ நீ எழுதும்போது அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு 0 அப்படின்னு சொல்லி 2 வேரியபிளுக்கும் அதாவது டேட்டா மெம்பர்ஸ்க்கு 0ன்னு அசைன் பண்ணி வச்சிருக்கோம். 2வது கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, 2 ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்ணி, அந்த பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி, அந்த பாராமீட்டர்ஸ் போய் ஃபீட்டுக்கும், இன்ச்சுக்கும் வந்து அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, ஃபங்ஷன் ஓவர்லோடிங் சாரி ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் நடக்குது. ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்க்கு என்ன பண்ணுவோம் சொன்னா, அந்த ஆப்பரேட்டர் அப்படிங்கிற கீவேர்ட் குடுப்போம். அதுக்கப்புறம் எந்த ஆப்பரேட்டர் ஓவர் அது, அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள வந்து பைனரி ஆப்பரேட்டரா இருந்தா என்னது மெம்பர் ஃபங்ஷன்ல நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது அத என்ன பண்ணுவோம், சிங்கிள் ஆப்ஜெக்ட்ட மட்டும் தான் வந்து பாஸ் பண்ணுவோம். இதுவே வந்து ஃப்ரெண்ட் ஃபங்ஷனா இருந்தா டபுள் ஆப்ஜெக்ட் அத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆ இப்போ இது பைனரி ஆப்பரேட்டர் ஓவர்லோட் பண்றோம். பிளஸ்ங்கிறது பைனரி ஆப்பரேட்டர். இதுக்கு என்ன பண்ணுவோம் 2 ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும் யூசுவலா. பட் இது வந்து மெம்பர் ஃபங்ஷன்ங்கிறதுனால ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்ல மட்டும் நம்ம எத்தன ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுவோம்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் D2. அது வந்து என்னது அந்த ஆம்பர்சாண்ட் சிம்பல் குடுத்தா அதனுடைய அட்ரஸே வந்து பாஸ் ஆகுறதா அர்த்தம். ரெஃபரன்ஸ் ஓகேவா? இது வந்து இந்த அம் அ ஸ்பெஷல் ஃபங்ஷன் எத ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இங்க உள்ள என்ன பண்றோம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு D3ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த D3ங்கிற ஃபீட்டுக்கும், இன்ச்சுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, D3ங்கிற D2வோட ஃபீட்டும், D1னோட ஃபீட்டும். ஓகேவா? அத 2யும் ஆட் பண்ணி D3ல போட்டுறோம். D1னோட இன்ச்சும், D2வோட இன்ச்சும் ஆட் பண்ணி D3ல போட்டுறோம். அந்த ஆட் பண்ணி வச்சிருக்கிற ஃபீட் அண்ட் இன்ச் இருக்கிற ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் பண்றோம். D3ங்கிற ஆப்ஜெக்ட்ட ரிட்டர்ன் பண்றோம். இப்ப மெயின் ஃபங்ஷனுக்கு வந்துடுறோம். மெயின் ஃபங்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். D1ங்கிற ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்க்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம்? 8, 9 அப்படிங்கிற பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம். இது என்ன ஆகும்? இங்க கால் வந்து இங்க வரும். வந்துட்டு இது என்ன ஆகும்?
திஸ் ஃபீட், அதாவது D1ல இருக்கிற ஃபீட்டுக்கு 8 அசைன் ஆகும். D2ல இருக்கிற D1ல இருக்கிற இன்ச்சுக்கு 9 அசைன் ஆகும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்? D2ல இருக்கிற ஃபீட்டுக்கு 10ங்கிற அசைன் ஆகும். D2ல இருக்கிற இன்ச்சுக்கு 2ன்னு அசைன் ஆகும். ஓகேவா? இப்ப அகைன் வந்து இங்க என்ன பண்றோம்? டிஸ்டன்ஸ் D3ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு D3ல என்ன பண்றோம்? D1 பிளஸ் D2 அப்படிங்கிறது கால் பண்றோம். இந்த பிளஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா D1க்கு வந்து இந்த கண்ட்ரோல் வந்து இங்க போகும்போது அந்த D1 எதுக்கு வந்து காப்பி ஆகும்னா திஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, திஸ் ஃபீட் வந்து D1ல இருக்கிற ஃபீட் தான் இந்த திஸ் ஃபீட். D1ல இருக்கிற இன்ச் தான் திஸ் இன்ச். ஓகேவா? அடுத்தது இந்த D2 டைரக்டா இந்த D2 இந்த இங்க பாஸ் பண்ணிருக்கிறோம் ரெஃபரன்ஸ் வழியா D2 டாட் ஃபீட் D2 டாட் இன்ச். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எதுக்குள்ள போடுது? இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி போட்டுருது. D3 ஃபீட் D3 இன்ச். இப்ப இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்றத வந்து எங்க வாங்கி சேவ் பண்ணிக்கோ? இந்த D3ல சேவ் பண்ணி. நீ இங்க D3 தான் கொடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. D3 கொடுக்கலாம், இல்ல D4 என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த D3யும் இந்த D3யும் வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஒரே மெமரிய பாயிண்ட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. தட்ஸ் ஆல். இப்ப இதை என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து பிரிண்ட் பண்றோம். D3 டாட் ஃபீட் D3 டாட் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பிரிண்ட் பண்றோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர். ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். சேம் கிளாஸுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டா மெம்பரையும் என்ன பண்றோம்? ரெண்டு கிளாஸ்ல அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையும் ஆட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா மெம்பரோட ஆட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி அதை வந்து இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பாரு டோட்டல் ஃபீட். இங்க நம்ம போட்டுருவோம். இதுதான் அவுட்புட். டோட்டல் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். டோட்டல் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் என்னது? இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி, அதாவது 8ஐயும் 10ஐயும் டோட்டல் பண்ணி 9ஐயும் 2ஐயும் வந்து டோட்டல் பண்ணி இங்க போட்டிருக்கு. ஓகேவா? அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன். லைன் நம்பர் 27. டிஸ்டன்ஸ் ஆபரேட்டர் பிளஸ் டிஸ்டன்ஸ் ஆம்பர்சன்ட் D2. Here, return type of function is distance and it uses call by reference to pass an argument. இந்த நம்ம இது C-ல வந்து படிச்சிருவோம். call by value, call by reference. call by valueனா வெறும் வேல்யூ மட்டும் தான் பாஸ் ஆகும். அங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அந்த வேல்யூல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு பார்த்தோம். கால் பை ரெஃபரன்ஸ்னா நம்ம இங்க இருந்து பாஸ் பண்றதே வந்து என்னதான் பண்றோம்? ரெஃபரன்ஸ் தான் பாஸ் பண்றோம். அதாவது அட்ரஸ் தான் பாஸ் பண்றோம். அப்ப அங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சு, வேல்யூல இருந்து சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது போய் மெமரி லொகேஷன்லயே அப்டேட் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம எங்க இருந்து கால் பண்றோமோ அந்த இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து என்னதான் மெத்தட்ல ஆயிருக்கு? கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்? வேல்யூ வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லைன் நம்பர் 49. D3 equal to D1 plus D2. Here D1 calls the operator function of its class object and it takes D2 as parameter. D1 என்ன பண்ணுது அப்படின்னா D1 தான் என்னது? அந்த ஆபரேட்டர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட் வச்சு? அந்த D1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு. அண்ட் அது வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பேராமீட்டரா எதை எடுத்துக்குது அப்படின்னா D2 அப்படிங்கிறத பேராமீட்டரா எடுத்துக்குது. By which the operator function returns the object and result will reflect in D3 object. அது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றது மூலியமா அங்க போய் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுல இருந்து என்ன ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா D3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகுது. அந்த D3ல தான் என்ன ஆகுது? ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு. அந்த D3 வந்து இதுல ரிட்டர்ன் ஆயிருக்கும். இந்த D3 வந்து என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்பிளே பண்றோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்துருவோம். இது வந்து ஒரு பிக்டோரியல் வியூ ஆஃப் ஒர்க்கிங் பைனரி ஆபரேட்டர். இங்க என்னது? டிஸ்டன்ஸ் ஆபரேட்டர் பிளஸ் டிஸ்டன்ஸ். இதுதான் இந்த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் டைப், ஆபரேட்டர் வந்து கீவேர்டு, பிளஸ்ங்கிறது எந்த ஆபரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணுவோமோ அந்த ஆபரேட்டர். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எகெயின் வந்து அந்த ஆர்குமெண்ட். அதுக்கு வந்து எப்படி பாஸ் பை ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆம்பர்சன்ட் D2. ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா D3 டாட் ஃபீட் ஈக்குவல் டு திஸ் ஃபீட் பிளஸ் D2 டாட் ஃபீட் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. ஓகேவா? இதை வந்து D3ல என்ன இருக்கு? D3ல வந்து ஆட் பண்ண வேல்யூ இருக்கும். ஓகேவா?
D1ல என்ன இருக்கு? 8ம் 9ம் இருக்கு. அத வந்து இங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. D2ல என்ன இருக்கு? 10ம் 2ம் இருக்கு. அத மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது 2யும் ஆட் பண்ணி எதுல கொண்டுட்டு போய் போடுறாங்க? D3ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல போடுறாங்க. இதுதான் வந்து என்ன ஆகுது? ரிட்டர்ன் ஆகுது. இப்படிதான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஓவர்லோடிங் யூசிங் ஃப்ரெண்ட் ஃபங்ஷன். ஓவர்லோடிங் பைனரி ஆபரேட்டர் யூசிங் a friend function. In this approach தான் இது வந்து உங்களோட 3rd யூனிட்ல செகண்ட் டாபிக். ஓகேவா? சரி. In this approach, the operator overloading function must be preceded by the friend keyword. இது வந்து என்னது யூஸ் பண்றோம்? friend function யூஸ் பண்ணி இந்த ஆப்பரேட்டிங் பைனரி ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்றோம். அதனால வந்து எந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவர்லோட் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது கீவேர்ட் கிளாஸ்ல அந்த டிக்ளரேஷன் கொடுப்போம்ல அப்ப friend அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிருப்போம். அண்ட் டிக்ளேர் த ஃபங்க்ஷன் இன் தி கிளாஸ் ஸ்கோப். அந்த ஃபங்க்ஷன் எங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா கிளாஸுக்குள்ள. கிளாஸ் ஸ்கோப்னா கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிஃபைன் பண்ணல, டிக்ளேர். Keeping in mind, friend operator function takes 2 parameter in the binary operator and varies 1 parameter in a யுனரி ஆபரேட்டர். இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கணும். பைனரி ஆபரேட்டர் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ல ஓவர்லோட் பண்ணும்போது தான் 2 ஆப்பரண்ட் பதிலா ஒரு ஆப்பரண்ட் அதாவது ஒரு ஆப்பரண்ட்ல ஒர்க் ஆகும்னு சொல்லிருக்கோம். அதாவது ஒரு ஆர்குமெண்ட் தான் அது பாஸ் பண்ணுவோம். பட் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்ல பண்ணும்போது பைனரி ஆபரேட்டர் 2 ஆப்பரண்ட் தான் எடுத்துப்போம். அதாவது 2 ஆப்பரேட்டர் வந்து சாரி 2 ஆர்குமெண்ட் வந்து அதுக்கு பாஸ் பண்ணுவோம். யுனாரி ஆபரேட்டர் வந்து ஒரு ஆப்பரண்ட்ல ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதுக்கு பாஸ் பண்ணும். எங்க? ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்ல ஓவர்லோட் பண்ணும்போது. All the working and implementation would same as the binary operator function except this function will be implemented outside the class scope. எல்லா ஆபரேஷனும் அதாவது பைனரி ஆபரேட்டர் நாம அங்க எப்படி ஓவர்லோட் பண்ணா ஒரு ரிசல்ட் வருமோ அதே மாதிரிதான் இதுலயும் ஓவர்லோட் அதாவது ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்ல ஓவர்லோட் பண்ணும்போதும் ரிசல்ட் அதே ரிசல்ட் தான் வரும். எல்லா ஆபரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் என்ன அப்படின்னா அது வந்து கிளாஸோட ஸ்கோப்புக்குள்ளேயே மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த அந்த கிளாஸோட மெம்பர் அது. அதனால என்ன பண்ணுவோம்? கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கிளாஸ்க்கு வெளியே என்ன பண்ணுவோம்? டிஃபைன் பண்ணுவோம். பட் இது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டு அந்த கிளாஸ் விட்டு வெளியே ஒரு செப்பரேட் குளோபல் ஃபங்க்ஷனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். மற்றது எல்லாம் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் தான். பாரு அதாவது இங்க ஐஓ ஸ்ட்ரீமுங்கிற என்னது ஹெடர் ஃபைல எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்கு? ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. அதே மாதிரி கிளாஸ்க்கு கிளாஸ் டிஸ்டன்ஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே தான் ஃபீட் இன்ஜின் சொல்லி 2 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது ஜஸ்ட் இனிஷியலைசேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு 8, 9, 10, 2 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்றதுக்கு அதை இனிஷியலைஸ் பண்றதுக்கு எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. அடுத்தது ஃப்ரெண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து அதே மாதிரிதான். எப்படி எந்த ஆபரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் எந்த ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்றதும் வரும். அதுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறதும் வரும். அதுக்கப்புறம் இதை யூஸ்வலா என்ன பார்த்தோம்? இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷனா இருந்தா இங்க வந்து 2 ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால 2 ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து வேணும். இது என்னதான் இது? இந்த இது லைன் ஃபுல்லா என்னதான்? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான். டெஃபினிஷன் கிடையாது. டெஃபினிஷன் எங்க தான் இருக்கும்? இந்த கிளாஸ் விட்டு வெளியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த இது வந்து முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? இந்த கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து வெளிய என்ன பண்றோம்? டிஃபைன் பண்றோம். அதையே அப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த செமிகோலனை மட்டும் விட்டுட்டு இந்த ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டை விட்டுட்டு டிஃபைன் பண்றோம். எப்படி டிஃபைன் பண்றோம்? இதே மாதிரி D1, D2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்றோம். டிஸ்டன்ஸ் D3, D3ல இருக்கிற ஃபீட்டுக்கு D1ல இருக்கிற ஃபீட்டையும் D2ல இருக்கிற ஃபீட்டையும் அங்க என்ன பண்ணிருந்தோம்? திஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்க வந்து அந்த D1ங்கிற ஆப்பரண்டே என்ன பண்ணோம்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு பார்த்தோம். அதனால என்ன பண்ணோம்? அதுல திஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லி போட்டோம். இங்க திஸ் ஃபீட்னு போடல. இங்க 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுனால D1ல இருக்கிற ஃபீட்டையும் D2ல இருக்கிற ஃபீட்டையும் ஆட் பண்ணி D3ல வைக்கிறோம். D3ல இருக்கிற இன்ச்சையும் D2ல இருக்கிற இன்ச்சையும் ஆட் பண்ணி D3ல இருக்கிற இன்ச்ல வைக்கிறோம். அத ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதேதான். ஓகேவா?
இங்க வந்து செமிகோலன் இருக்கு. இது செமிகோலன் இங்க வராது. ஓகேவா? ஓகே. சாரி. இப்ப என்னது? இந்த கிளாஸ் வந்து இங்கேயே முடிஞ்சு போச்சு. கிளாஸ் இங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னது? இந்த ஃபங்ஷன வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்க மெயின் ஃபங்ஷனுக்கு வந்துரும். மெயின் ஃபங்ஷன் வரும்போது என்ன பண்ணுவோம்? நார்மலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாரியே D1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். D2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதாவது டிஸ்டன்ஸ்ங்கிற கிளாஸ்க்கு D2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 வேல்யூ ஃபீட்டுக்கும், இன்ச்சுக்கும் வேல்யூ வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் D3ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். D3ல எப்படிதான் கால் பண்றோம்? கால் பண்றது சேம் தான். அப்படியே தான் டிட்டோ. வேற எதுவுமே மாறல. D1 பிளஸ் D2 அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து D1ல இருக்கிற ஃபீட் அண்ட் இன்ச் ஃபீட் அண்ட் இன்ச்சும் வந்து D2ல இருக்கிற ஃபீட் அண்ட் இன்ச்சோட ஆட் ஆகி D3ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஃபீட் அண்ட் இன்ச்ல ஸ்டோர் ஆயிடும். இத வந்து என்ன பண்ணிடுறோம்? டைரக்ட்டா பாஸ் பண்றோம். D3 டாட் ஃபீட், D3 டாட் இன்ச் இங்க கொண்டு டிஸ்ப்ளே பண்றோம். இந்த D1, D2 இந்த கண்ட்ரோல் எங்க போகும்? இங்க போகும். போனதும் என்ன ஆயிடும்? D1 இதுக்கு ரெஃபரன்ஸ் கால் பை ரெஃபரன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிற ஆக்சுவல் வேல்யூ இங்க போயிடும். இங்க D1ல இருக்கிற ஃபீட், D2ல இருக்கிற ஃபீட் ஆட் ஆகி D3ல, D1ல இருக்கிற இன்ச், D2ல இருக்கிற இன்ச் ஆட் ஆகி D3 இதோட இன்ச் ஸ்டோர் ஆயிடும். இந்த D3ய கொண்டு வந்து இங்க ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் பண்ணி இதுல இங்க பாஸ் ஆகும். பாஸ் ஆகி இங்க வந்து D3ல ஸ்டோர் ஆயிடும். அங்க டிஸ்ப்ளே பண்றோம். அவுட்புட் என்னது? ஃபீட் இன்ச். அதே அவுட்புட் மேல பார்த்தது தான். இது 2 ஆட் ஆகி 18, இது 2 ஆட் ஆகி 11. The operator function is implemented outside the class scope by declaring that function as a friend function. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஃப்ரெண்ட்னு சொல்லி இங்க உள்ள டிக்ளேர் பண்ணிடுறாங்க கிளாஸுக்குள்ள. அதை கொண்டுட்டு வந்து வெளியே தான் டிஃபைன் பண்றாங்க. வித்தவுட் த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் அண்ட் கிளாஸ் நேம். இது வராது. ஏன்னா இது வந்து நான் மெம்பர் ஃபங்க்ஷன். அதாவது தனியா குளோபல் ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணியிருக்கோம். That's all function. So operator binary, sorry, overloading binary operator using a friend function. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. Thank you.